بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, புனித மிகுந்த ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் பகல் காலங்களில் பசித்து தாகித்து நோன்பு நோற்றவர்களாகவும் இரவு காலங்களில் அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, எனக்கு இங்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் உணர வைக்கும் உதாரணங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் நெடுகிலும் பல உதாரணங்களை நமக்கு கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல இடங்களில் சஹாபாக்களுக்கு பல விஷயங்களை எடுத்து கூறி உதாரணங்களை காட்டி சுட்டிக்காட்டி நிறைய செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லும் போது அதனை இலகுவாக புரிந்து கொள்வதற்காக நடைமுறை உதாரணங்களை எடுத்து சொல்வோம். அவ்வாறு நடைமுறை உதாரணங்களை எடுத்து சொல்லும் போது மிக சுலபமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுகிறோம். அதே சமயத்தில் நாம் சொல்லக்கூடிய உதாரணங்கள் சில நேரங்களில் தவறாகவும் இருக்கலாம். சொல்லக்கூடிய உதாரணம் இன்று சரியாக இருக்கும், பிறகு அது தவறாகவும் போய்விடும். மனிதனுடைய அறிவு அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஒரு உதாரணங்களை மனித சமூகத்திற்கு கூறினால் நிச்சயமாக அது தவறு நிகழவே செய்யாது. அது முற்றிலும் முரண்படாது. மட்டுமல்ல, அது எக்காலத்துக்கும் பொருந்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் அந்த உதாரணங்கள் பொருந்தும், இப்பொழுதும் பொருந்தும். இனி எத்தனை காலங்கள் இருக்கின்றனவோ அத்தனை காலத்திற்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உதாரணங்கள் பொருந்தும். எனவே அல்லாஹ் கூறிய உதாரணங்களை போன்று எந்த ஒரு மனிதனும் கூற முடியாது. அவனுடைய உதாரணத்தை மிஞ்சி எந்த ஒரு நூலிலும் பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான முறையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
மனித சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காக, நல்லுபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக, நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக, உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல உதாரணங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல சொல்கிறான், ஒத்தில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸ் வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். இந்த உதாரணங்களை மனிதர்களுக்கு நாம் கூறுகிறோம், அறிந்தவர்களை தவிர வேறு யாரும் இதனை விளங்கிக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சில நபி தோழர்கள் கவலைப்படுவார்கள், அழுவார்கள். அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணங்கள் நமக்கு இன்னும் புரியவில்லையே என்று சில உதாரணங்களை நினைத்து கவலைப்படுவார்கள். பிறகு அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொள்வார்கள். அதனை எவ்வாறு அவர்கள் வெகு சீக்கிரமாக விளங்கிக் கொள்வார்களோ அப்போதுதான் அவர்களுடைய மனம் நிம்மதி பெறும். அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய கவலைகள் நிறைந்து இருந்தன. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வலகத் ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி லின்னாஸி மின் குல்லி மஸல். நிச்சயமாக மனிதர்களுக்கு எத்தனையோ உதாரணங்களை கூறி இருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். ஆனால் அந்த மனிதனோ வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்றால் அதிகமாக தர்க்கம் புரிபவனாகவே இருக்கிறான். இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது மனிதன் மறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எத்தனை உதாரணங்களை சொன்னாலும், எவ்வளவு தெளிவாக விளக்கினாலும் அவனுடைய சிந்தனைக்கு அது சரியாக வருவதில்லை, நல்லுணர்வு பெறவில்லை, அவன் சிந்திக்கவில்லை, விவாதம் புரிகிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் இடையிலும் நீங்கள் பார்த்தால் பல உயிரினங்களை காட்டி உதாரணங்களை கூறுவான். கொசு, ஈ, சிலந்தி பூச்சி, இதை காட்டியும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணமாக சொல்கிறான். ஒரு இடத்துல எல்லாம் சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யத்ரிப மஸலன் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூறுவதற்கு வெட்கப்பட மாட்டான். ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம். ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை விசுவாசித்தவர்கள், அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக இது இந்த உதாரணம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுதான், உண்மைதான் என்று அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். வஅம்மல்லதீன கஃபரு ஃபயகூலூன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா. இறை மறுப்பாளர்கள் அவர்கள் சொல்வார்களாம், அல்லாஹ் இந்த உதாரணங்களை மூலமாக என்ன நாடுகிறான்? கொசு, ஈ, சிலந்தி பூச்சி, இது மாதிரியான உதாரணங்களை இறைவன் ஏன் இப்படி சொல்கிறான் என்று மறுப்பார்கள். யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன். இந்த உதாரணத்தின் மூலமாக சிலரை அல்லாஹ் வழிகெடுக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். இப்போ இங்க என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எந்த உதாரணங்களை சொன்னாலும், கொசுவை சொன்னாலும், ஈயை சொன்னாலும், சிலந்தி பூச்சை சொன்னாலும், தேனியை சொன்னாலும், எதை சொன்னாலும் உண்மையில் அதில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன, சிந்திக்கின்ற விஷயங்கள் நிறைய புதிந்து இருக்கின்றன. விசுவாசித்தவர்கள் அதை நம்பிக்கை கொள்வார்கள். மறுப்பவர்கள், இறைவனை நிராகரித்து வாழ்பவர்கள், அவர்கள்தான் தர்க்கம் புரிவார்கள். இதையெல்லாம் காட்டி அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்று கூறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, எனவே திருமறை குர்ஆனில் கூறப்படக்கூடிய உதாரணங்கள் அனைத்துமே உணர வைக்கும் உதாரணங்கள் தான், சிந்திக்க வைக்கும் உதாரணங்கள் தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து அவ்வாறு நாம் குர்ஆனை அணுகினால்
எத்தனையோ விஷயங்களை நான் படிப்பினைகளாக பெறலாம். அன்பிற்குரியவர்களே, ஆரம்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறான். ஒரு கொள்கை அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை அல்லாஹ் இலகுவாக விளங்கிக் கொள்ளும் பொருட்டு உதாரணங்களாக சொல்கிறான். அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா துத்தி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா வ யضربுல்லாஹுல் அம்ஸால லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். 14வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, நபியே, அல்லாஹ் ஒரு நல்ல வார்த்தைக்கு எவ்வாறு உதாரணமாக சொல்லுகிறான் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? அந்த நல்ல வார்த்தை என்பது என்ன தெரியுமா? கஷஜரத்தின் தய்யிபா, நல்ல மரத்திற்கு சமம், நல்ல மரத்தை போன்று. அந்த மரம் எப்படி தெரியுமா? அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய வேர் இருக்கிறது அல்லவா, அந்த வேறு பூமியிலே ஆழ பதிந்து இருக்கும். அதனுடைய கிளை இருக்குமே, அது வானளாவிய அளவிற்கு படர்ந்து போய் விரிந்து போய் இருக்கும் என்ற உதாரணத்தை சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறார். மட்டுமல்ல, துத்தி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, இறைவனுடைய அனுமதியை கொண்டு எல்லா காலத்திலும் அந்த மரத்தின் மூலமாக கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். வயضربுல்லாஹுல் அம்ஸால லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். இந்த உதாரணங்களை மனிதர்களுக்கு கூறுகிறான். லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை என்பது என்ன? அதுதான் கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஈமான், இந்த நம்பிக்கை, அது எப்படி தெரியுமா? கஷஜரத்தின் தய்யிபா, நல்ல மரத்தை போல. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா தய்யிபா என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஜரா தய்யிபா, நல்ல மரம் என்பது அதுதான் முஃமின் என்று சொன்னார்கள். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஈமான் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்? அது ஆழ பதிந்து இருக்க வேண்டும். எப்படி அதனுடைய அசல் வேறு பூமியிலே ஆழ பதிந்து இருக்குமோ அவ்வாறு ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். பதிந்தது மட்டும் அல்லாமல் அதன் மூலமாக அவன் வாழும் காலமெல்லாம் அவன் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நன்மைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், அவன் பசுமரத்திலே ஆணி அறைந்தது போன்று அவனுடைய நம்பிக்கை ஆழ பதிந்திருக்கும். அவன் கவலைப்பட மாட்டான், அவன் துக்கப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட அசைக்க முடியாத ஆழ பதிந்திருக்கக்கூடிய ஈமான் அவனுடைய உள்ளத்திலே தாங்கி இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமாக சொல்கிறான் என்று பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, அடுத்த தொடர்ச்சியாக சொல்கிறான், வமஸலு கலிமத்தின் ஹபீஸத்தின், ஒரு கெட்ட வார்த்தைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கஷஜரத்தின் ஹபீஸத்தின், கெட்ட மரத்திரை போல. அந்த கெட்ட மரம் எப்படி என்றால், உஜு துஸ்தத் மின் ஃபௌகில் அர்தி, அது பூமியின் மேலே அது பிடுங்கி எடுக்கப்படும். மாலஹா மின் கரார், அதற்கென்று ஒரு இடம் இருக்கவே செய்யாது, அதற்கென்று வேறு இருக்காது, அது ஒரு இடத்துல நிலைத்திருக்காது. அப்படிப்பட்ட ஒன்று என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துறான். இப்போ கெட்ட வார்த்தை என்றால் என்ன? குஃப்ரியத்தான வார்த்தை, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய வார்த்தை, ஷிர்கான வார்த்தை. இந்த வார்த்தை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கவன் எப்படி தெரியுமா? அவன் கெட்ட மரத்தை போல. அந்த மரம் ஒரு பிரயோஜனம் தராது.
கனி கொடுக்காது, பழம் தராது, அது எந்த ஒரு பயனுமே இருக்காது. அதற்கென்று ஒரு ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய வேரும் கூட இருக்காது. அது செடி கொடியை போல அப்படி படர்ந்து இருக்குமே தவிர அதற்கென்று ஒரு இடமே கிடையாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்பிற்குரியவர்களே, இங்க ஈமானை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? வலிமையாக இருக்கிறதா, உறுதியாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். சத்திய சஹாபாக்கள், நபி தோழர்கள், அவர்களுடைய ஈமான் எப்படி அவர்களுடைய உள்ளங்களில் ஆழ பதிந்து இருந்தது என்றால், எப்போது அவர்களுக்கு ஹிதாயத் நேர்வழி கிடைத்ததோ அதிலிருந்து அவர்கள் மிக வலிமையோடு செயல்பட்டார்கள். அவர்கள் இன்னும் அழகான முறையில் தீவிரமாக இஸ்லாமிய மார்க்கத்திலே மூழ்கினார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கொஞ்சம் கூட ஈமானை விட்டு கொடுக்கவில்லை, அப்படி வாழ்ந்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் ஒரு இளைஞர் இல்லையா? அவர்கள் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு இளமை பருவத்தை கொண்டவர். ஒரு யுத்தத்திலே ஒரு எதிரி என்ன செய்தார்? வீழ்த்தி விட்டார். அதற்கு பதிலாக அவரை எப்படியோ பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக எதிரிகள் அவரை சிறைபிடித்து விட்டனர். பின்னால் வீட்டிலே அவர்களை வைத்து பல தொல்லைகளை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்தித்தார்கள். அது ஒரு நீண்ட சம்பவம். கடைசியாக அவர்களுக்கு தூக்கு மேடை தயாராகி விடுகிறது. அந்த நேரத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்குதே, இது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உதாரணம். நான் அல்லாஹ்விடத்திலே சந்திக்க இருக்கிறேன், மரணிக்க இருக்கிறேன் என்பதற்காக எனக்கு கத்தி தாருங்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை நான் சந்திக்க போகிறேன் அல்லவா, தூக்கு மேடை எனக்காக தயாராகிறது அல்லவா, அதனால் என்னுடைய உடலில் மறைவிடங்களில் முடிகளை களைவதற்காக, சுத்தமாகுவதற்காக கத்தி தாருங்கள் என்று சொன்னார்கள். கத்தியை கொடுத்தார்கள். கத்தியை பெற்றதற்கு பின்னால் திடீரென்று அந்த வீட்டிலிருந்து ஒரு குழந்தை அவரிடத்திலே தவழ்ந்து வந்துவிட்டது. அந்த குழந்தையை பிடிக்கிறார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மக்கள், எதிரிகள் பயப்படுகிறார்கள். ஒரு கையிலே கத்தி, மறு கையிலே குழந்தை. அப்போது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், அந்த குழந்தையை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த குழந்தையை கொஞ்சி குழாவி ஒப்படைக்கிறார்கள். இப்படியே காலம் கழிந்ததற்கு பின்னால் தூக்கு மேடை தயாராகக்கூடிய அந்த நாள் வந்துவிட்டது. அப்போது சொன்னார்கள், எனக்கு 2 ரக்காத்துகள் தொழ அனுமதி தாருங்கள், ஷஹீதாக போகிறேன் அல்லவா, அதனால் 2 ரக்காத்துகள் எனக்கு தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அனுமதி கொடுத்தார்கள். வெகு சீக்கிரமாக தொழுது முடித்தார்கள். தொழுது முடித்தவுடன் சொன்னார்கள், நான் ஏன் தெரியுமா சீக்கிரமாக தொழுது முடித்தேன்? நீங்கள் நினைத்துவிடக் கூடாது, நான் மரணத்தை சந்திக்க விரும்பவில்லை, பயப்படுகிறார் என்பதற்காக ரொம்ப நேரம் நீளமாக தொழுகிறார் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக சுருக்கமாக நான் தொழுது முடித்தேன் என்று சொன்னார்கள். கடைசியில தூக்கு மேடைக்கு ரெடியாகுவதற்கு கொஞ்சம் முன்னால் சொன்னார்கள், ஃபலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா அலா ஐய ஷிக்கின் கான லில்லாஹி மஸ்ரஇ வதாக ஃபீ தாத்தில் இலாஹ் வ இன் யஷா யுபாரிக் அலா அவ்சாலி ஷில்பின் முமஸ்ஸா. சொன்னார்கள், நான் இந்த நேரத்தில் கவலைப்படுவது என்னது தெரியுமா? என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தை, இந்த உலக வாழ்க்கை இதுவல்ல. நான் இந்த நேரத்தில் கவலைப்படுவது முஸ்லீமாக கொல்லப்படுகிறேனா, முஸ்லிம் அல்லாதவனாக கொல்லப்படுகிறேனா, இதுதான் எனக்கு இப்பொழுது கவலை. என்னை இவர்கள் என்ன செய்தாலும் சரி, கண்டம் துண்டமாக வெட்டினாலும் சரி, ஒவ்வொரு வெட்டப்பட்ட என்னுடைய அங்கத்திற்கு அல்லாஹ் நாடினால் அபிவிருத்தி செய்வான் என்று சொல்லி அந்த தூக்கு மேடையை சந்திக்கிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் எப்படி இருக்கிறது? சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நம்ம ஈமானை இழக்கிறோமே, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மார்க்கத்தை விடுகிறோமே. இப்ப நம்முடைய ஈமான் உள்ளத்துல ஆழ பதிந்து இருக்குதா,
அல்லது கொஞ்சம் வந்து போய் இப்படி இருக்கிறதா? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி தோழர்களுடைய ஈமானை சிறப்பித்து குறிப்பிடுகிறார். எப்படி? ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ. நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ அதுபோன்று அவர்கள் ஈமான் கொண்டால், நம்பிக்கை கொண்டால், ஃபகத் இஹ்ததௌ நிச்சயமாக அவர்கள் நேர்வழி அடைவார்கள். வஇன் தவல்லௌ அவர்கள் புறக்கணித்தால் ஃபஇன்னமா ஹும் ஃபீ ஷிகாக் நிச்சயமாக அவர்கள் பிரச்சனை தான் சந்திப்பார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? வெறுமனே ஈமான் கொண்டால் அப்படின்னு சொல்லல, நீங்க எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான், நீங்க எப்படி என்னை விசுவாசித்திருக்கிறீர்களோ அது போன்று இறை மறுப்பாளர்கள், நயவஞ்சகர்கள் நம்பிக்கை கொண்டால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி தோழர்களுடைய ஈமானை சாட்சி பகர்கிறான், அவர்களுடைய ஈமானை புகழ்ந்து சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உதாரணம் மிகவும் சிந்திக்கக்கூடிய உதாரணம். நல்ல ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா, அது உள்ளத்திலே ஆழ பதிந்து நம்முடைய வாழ்க்கையின் பல திசைகளில், நம்முடைய வாழ்க்கையில் பல திசைகளில் அது வெளிப்பட வேண்டும், அது பிரகாசிக்க வேண்டும். எல்லா காலத்திலும் உயிர் மூச்சு இருக்கும் வரை அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதே போல நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், அவரிடத்தில் ஈமான் இல்லை என்றால், அல்லாஹ்வை விசுவாசிக்கவில்லை என்றால், அவர்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லையா? ஈமான் இல்லாமல் என்ன நல்ல காரியங்கள் தர்மங்கள் செய்தாலும், நல்ல நல்ல சமுதாயத்திற்கு சேவைகள் செய்தாலும் ஒரு காலமும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்னு ஜுதான் சொல்லக்கூடிய ஒரு மனிதர், குறைஷி மக்களிலேயே நல்ல ஒரு மனிதர். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல மக்களுக்கு உணவை கொடுப்பார்கள், தயாளத்தன்மை உள்ளவர், மக்களுக்கு அள்ளி வழங்கக்கூடியவர். ஆனாலும் அவர் ஈமான் கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரயோஜனம் அளிக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், லா வலம் யகுல் யௌமன் ரப்பிக்ஃபிர்லி. அந்த மனிதர் ஒரு நாளாவது அல்லாஹ்வை பார்த்து யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அவர் கேட்கவில்லையே, அவர்தான் விசுவாசிக்கவில்லையே, அவர்தான் ஈமான் கொள்ளவில்லையே, அவருக்கு எப்படி பயன் தரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். இப்ப ஈமான் இல்லாமல் என்ன செயல்பாடுகள் இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை ஒரு இடத்துல அல்லாஹ் உதாரணமா சொல்றான் பாருங்கள். வல்லதீன கஃபரு அமாலுஹும், இறை மறுப்பாளர்கள் அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? கஸராபின் பிகிஆ, கஸராபின் பிகிஆ, ஒரு பாலைவனத்தில் உள்ள காணல் நீரை போன்று, பாலைவனத்தில் ஒரு காணல் நீரை போன்ற அவருடைய செயல்பாடு. யஹ்ஸபுஹுல் லம்ஆனு மாஆ, அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. யஹ்ஸபுஹுல் லம்ஆனு மாஆ, தாகித்து இருப்பவன், தாகம் கொண்டிருப்பவன் அந்த காணல் நீரை பார்த்து தண்ணீர் தண்ணீர் என்று எண்ணிக்கொண்டு அங்கு போவான். ஆனால் லம் யஜிதுஹு ஷைஆ, அங்க தண்ணீரை எதையுமே அவனுக்கு கிடைக்காது. இதுதான் அவன் செய்த உதாரணம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், அவு அல்லது கதுலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின், ஆழ்கடலில் உள்ள இருள்களை போல. எப்படி? ஆழ்கடலில் உள்ள இருள்களை போல அவனுடைய செயல்பாடுகள். யக்ஷாஹு மௌஜுன், ஒரு அலை அவனை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆழ்கடல்ல, ஆழ்கடல்ல ஒரு அலை அவனை மூடிக்கொள்கிறது. மௌஜும் மின் ஃபௌகிஹி, அதுக்கு மேல ஒரு அலை, அலைக்கு மேல ஒரு அலை, அதுக்கு மேல மின் ஃபௌகிஹி சஹாப், அதுக்கு மேல ஒரு மேகம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, புலுமாத்துன் பஅதுஹா ஃபௌக பஅத், இருளுக்கு மேல இருள். இப்படி ஒரு கடல்ல, ஆழமான கடல்ல இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டு,
அந்த நேரத்தில் இதா அஹ்ரஜ யதஹு, அந்த கையை நீட்டுறான், வெளியே நீட்டுகிறான். பட்ட பகல்ல ஆழ்கடல்ல அலைக்கு மேல் அலை, அலைக்கு மேல் அலை, அதுக்கு மேல மேகம். இந்த நேரத்தில் அந்த மனுஷ கையை என்ன செய்கிறான், வெளியே நீட்டுகிறான். லம் யகது யராஹா, அவன் நீட்டின கையையும் கூட அவனால பார்க்கவே முடியாது. இப்படி இந்த இருள்களுக்கு சமம் அவனுடைய செயல்பாடுகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. காணல் நீரை போன்றது, அதே மாதிரி இருள்களை போன்றது. இங்க அல்லாஹ் விஞ்ஞானத்தையும் பேசுறான். எப்போவே அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா, இது ஆழ்கடல்ல ஒரு அலை இருக்கிறது, அலைக்கு மேல் அலை, அங்க மேகம் அப்படின்னு அல்லாஹ் எப்பவே சொல்லிட்டான். இன்னைக்கு அதை கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். ஒரு விஞ்ஞானமும் இருக்கிறது, சிந்திக்கின்ற உதாரணமும் நமக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரியவர்களே, ஈமான் இல்லாமல் எந்த அமல்கள் நல்ல காரியங்கள் செய்தாலும் அது வெறும் காணல் நீர் தான், அது வெறும் இருள்கள் தான், அவ்வளவுதான், ஒரு பயனும் தராது என்பதை இந்த உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வது, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம், அதனை முறையாக செலவு செய்வது, இதை பற்றி நாம் நிறைவாகவே அறிந்திருப்போம். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வனுக்கு உதாரணம் என்ன? ஒரு விதையை விதைக்கிறான், அது அந்த விதை 7 கதிர்களாக உற்பத்தியாகின்றன. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் முளைப்பிக்கின்றன. எனவே அல்லாஹ் தான் நாடியவாறு இவ்வாறு இரட்டிப்பாக்குகிறான் என்ற உதாரணம் நமக்கு பரவலாகவே தெரியும் இல்லையா? இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில 1 கொடுத்தா 700, 1 கொடுத்தா 700 அல்லாஹ் அப்படி இரட்டிப்பாக்குறான். அதுபோல ஒரு இடத்துல அல்லாஹ் தொடர்ச்சியாகவே சில வசனங்கள்ல சொல்கிறான், வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்லாத்தில்லாஹ் வதஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக எவர்கள் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஜன்னத்தின் பிர்ரபுவத்தின், ஒரு வளமிக்க ஒரு தோட்டத்தை போல, வளமிக்க ஒரு தோட்டத்தை போல, அசாபஹா வாபில், அந்த தோட்டத்திலே மழை பொழிகிறது. எப்படிப்பட்ட மழை? பயங்கரமான ஒரு மழை, பெரிய மழை பொழிகிறது. ஃபஆதத் உகுலஹா லிஃபைன், அங்க கிடைக்கக்கூடிய கனிகள் இருக்கிறது அல்லவா, அது அழகான முறையில் பல மடங்குகளாக உற்பத்தியாகின்றன அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஃபஇல்லம் யுஸிபுஹா வாபிலுன் ஃபதல், இந்த கனமழை அந்த தோட்டத்திலே பெய்யாவிட்டாலும் பொழியாவிட்டாலும் சரி, சிறு துளி மழை அதற்கு போதும். அந்த தோட்டத்திற்கு அல்லாஹ் பல மடங்குகளாக உற்பத்தியாக்குகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அவனுடைய பாதையில செலவு செய்தா வளமிக்க ஒரு அழகான ஒரு தோட்டம் அதற்கு சமம். அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? அதுல அதிகமான மழைகள் பொழிகின்றன, அதுல கிடைக்கக்கூடிய கனிகள் நிறைவாக கிடைக்கின்றன. அந்த கனமழைகளை இல்லாவிட்டாலும் சரி, சிறு துளி மழை போதும், அல்லாஹ் அதை பன்மடங்காக ஆக்குகிறான் என்றால் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு பொருளாதாரமும் அல்லாஹ் பன்மடங்குகளாக உயர்த்துகிறான். நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. நம்முடைய பார்வை எப்படி? ஜேப்ல 1000 ரியால் வச்சிருக்கிறோம், அதுல 500 ரியால செலவு செய்யறோம், பாக்கி எவ்வளவு? 500 ரியால். இது நம்முடைய கணக்கு. அல்லாஹ்வுடைய கணக்கு என்ன தெரியுமா? வைத்திருக்கிற பேலன்ஸ் வைத்திருக்கிற 500 ரியால் 500 ரியால் கிடையாது, அது 5000 ரியாலாக இருக்கலாம், அதை விட கூடுதலாகவும் இருக்கலாம். நீங்க கொடுத்த 500 ரியால் இருக்குது, அது நம்முடைய கணக்கு எவ்வளவு? 500 ரியால். நீங்க கொடுத்தது 500 ரியால் என்பது நம்முடைய கணக்கு. அல்லாஹ்வுடைய கணக்கு எவ்வளவு தெரியுமா? 500 5000ஆக இருக்கலாம், அதை விடவும் கூடுதலாக இருக்கலாம். இதை நம்ம எப்ப பார்ப்போம் அப்படின்னா, நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை கூப்பிட்டு சொல்லுவான், என் அடியானே, நீ எனக்காக என் திருப்திக்காக
தர்மம் கொடுத்தாயே, இதோ பார் உன்னுடைய தர்மங்கள் என்று சொல்வான். அங்கு பார்த்தால் மலை அளவுக்கு உயர்ந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ், மலை அளவுக்கு உயர்ந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஒட்டக குட்டி எப்படி வளருமோ அது போன்று வளர்ந்து வளர்ந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான மலை அளவுக்கு அல்லாஹ் அங்கு வைத்திருப்பான். அங்கதான் நமக்கு அதனுடைய சொல்யூஷனை பார்க்க முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வர்ணிக்கிறான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். அதாவது செலவு செய்பவனுக்கும் கஞ்சனுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் பகீலி வல் முன்ஃபிக். செலவு செய்பவனுக்கும் செலவு செய்யாமல் இருக்கிறானே, கஞ்சத்தனம் கொண்டிருக்கிறானே, இவனுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ரஜுலைனி அலைஹிமா, இரண்டு மனிதர்களை போல. அந்த ரெண்டு மனிதர்கள் எப்படி? அலைஹிமா ஜுப்பதானி மின் ஹதீத். சஹீஹ் முஸ்லிம்ல ஜுன்னதானி என்ற வார்த்தை வருது. ஜுப்பதானி என்றும் ஜுன்னதானி என்றும் வருகிறது. அப்போ இரும்பு கவசத்தை அடைந்த இரண்டு மனிதர்களை போல. நல்ல கவனிக்கணும், செலவு செய்பவனுக்கும் ஒரு கஞ்சனுக்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், இரண்டு மனிதர்கள் கவசை ஆடை அணிந்திருப்பார்களே, அந்த ரெண்டு மனிதர்களை போல. கவசை ஆடை என்னவென்றால், போர்க்களத்தில் முக்கியமான பிரச்சனையான காலகட்டத்தில் மார்பு நெஞ்சு பகுதியிலிருந்து கழுத்து பகுதி வரையிலும் நம்மை எதுவும் தாக்க விடாமல், அம்பு நம் மீது பாய்ந்து விடாமல், இல்லையா, இதை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடை, பாதுகாப்பு ஆடை தான் கவச ஆடை. அதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின் சுதீஹிமா இலா தராபீஹிமா, நெஞ்சு பகுதியிலிருந்து கழுத்து வரையிலும் உள்ள ஒரு கவச ஆடை அணிந்திருக்கிற இரண்டு மனிதர்களை போல. ஃபஅம்மல் முன்ஃபிகு ஃபலா யுன்ஃபிகு இல்லா சபகத் அவ் வஃபரத் அலா ஜில்திஹி ஹத்தா துஃபிய பனானஹு வ தஅஃபு அஸரஹு. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த கவச ஆடை எவ்வளவு? நெஞ்சிலிருந்து கழுத்து வரைக்கும் இவ்வளவுதான் அந்த ஆடை, சரியா? இந்த ஆடை செலவு செய்யறானே, நல்ல பாதையில செலவு செய்யறானே, அவனுடைய ஆடை, அவன் அணிந்திருக்கிற ஆடை, ரெண்டு பேரும் ஒரே ஆடை தான் அணிஞ்சிருக்கிறாங்க. செலவு செய்யறான் அல்லவா, அவனுடைய ஆடை இவன் செலவு செய்யும் போது அது அப்படியே விரிவு கொடுக்குறான். அப்படியே அது விரிவு கொடுக்குது. எப்போ, எது வரைக்கும் தெரியுமா? அவனுடைய கையில் எப்படி விரியுது, விரிந்து அவனுடைய விரல் இருக்குது அதை மறைக்குது. சுப்ஹானல்லாஹ், ஆட்டோமேட்டிக்கா அப்படியே விரியுது, விரிஞ்சு விரலை மறைக்குது. ஆடை இது வரைக்கும் கிடையாது, ஆடை இது வரைக்கும் தான். ஆனா அது அப்படியே விரிந்து 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 விரல்கள் என்ன செய்யுது? ஹத்தா துஃபிய பனானா, அவனுடைய விரல் நுனிகளை மறைக்குது. அது மட்டுமா? ஒ தஅஃபு அஸரஹு, அந்த ஆடை அப்படியே கீழே விரியுது, விரிந்து விரிந்து எங்க போகுது என்றால், அவன் நடக்கிறான காலு, அந்த காலை மறைக்கிற அளவுக்கு விரிந்து போகுது. இவ்வளவுதான் ஆடை. அவன் கொடுக்கிற தர்மத்தினால அது எப்படி விசாலம் அடைகிறது என்றால், கையை மறைக்குது, காலை, அவன் நடக்கிற அந்த பாதையை மறைக்குது. இந்த பெண்கள் போவார்களா இல்லையா, அபாய அணிந்து தெருவில் போன அதை அப்படியே உரசிட்டு போவாங்களே, இந்த மாதிரி அவனுடைய ஆடை விரிந்து போகிறது. அதே மாதிரி அம்மல் பகீலு ஃபலா யுரீது அன் யுன்ஃபிக ஷைஆ இல்லா லஸிகத் குல்லு ஹல்கத்தின் மகானஹா ஃபஹுவ யுவஸ்ஸிஉஹா வலா தத்தஸி. இந்த பகீல் கஞ்சன் இருக்கிறானே, இவன் எப்படி தெரியுமா? அவன் எதையும் செலவு பண்ண அவன் விரும்பவே மாட்டான், செலவு செய்ய அவன் விரும்ப மாட்டான். அதே சமயத்தில் அவனுக்கு அந்த ஆடை எப்படி இருக்குது என்றால், கடுமையான நெருக்கடியை கொடுக்குது, தாங்க முடியல அந்த ஆடை அணிந்து. அதனுடைய ஒவ்வொரு முடிவு பகுதி இருக்கிறது அல்லவா, அது அப்படியே அவனை நெருக்குகிறது. அவன் நினைக்கிறான் அதை கொஞ்சம் விசால கொடுப்போம், அதை கொஞ்சம் விரிப்போம் என்று என்ன செய்யறான், அவன் முயற்சி செய்யறான். ஆனா அது விசாலம் கொடுக்கவில்லை, அவனை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க. என்ன விளங்குது நமக்கு? செலவு செய்கிறானா இல்லையா, இவன் அவனுடைய உள்ளம் விசாலமா இருக்குது, விசாலமா இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் அவன்கிட்ட இல்லை. மட்டுமல்ல, அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க 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 அல்லாஹ் அவனுக்கு பரக்கத்தை இன்னும் விசாலமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்.
அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் கீழே இறங்கி பிரார்த்தனை செய்வார்கள். எப்படி? அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ச்சியாக நீ கொடு. இன்னொரு வானவர் கேட்பார்கள், அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யாரு செலவு செய்யாம பொத்தி பொத்தி வைக்கிறாங்களோ அவர்களுக்கு மென்மேலும் அழிவை கொடு யா அல்லாஹ் என்று 2 வானவர்கள் துஆ செய்வார்கள். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ இந்த இதுல நம்ம எதுல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி உதாரணங்களை சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அற்புதமான உதாரணங்களை சொல்லி நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், அயவது அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்துன் மின் நகீலின் வ அனாம். உங்களை யாராவது விரும்புவார்களா? எப்படி? அந்த மனுஷன், அவனுக்கு ஒரு தோட்டம் இருக்குது. என்ன தோட்டம்? பேரித்த மரம், திராட்சை மரம். இந்த தோட்டம் அவனுக்கு இருக்கிறது. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த தோட்டத்தில் ஆறுகள் ஓடுகின்றன. லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத். அந்த தோட்டத்தில் பலவிதமான கனிவர்க்கங்கள் அவனுக்கு உள்ளன. மட்டுமல்ல, வஸாபஹுல் கிபர் வலஹு துர்ரிய்யத்துன் துஅஃபா. நல்ல கவனிங்க, அந்த நேரத்தில் அவனுக்கு முதுமை அடைந்து விடுகிறது. அவனுடைய சந்ததிகளோ அவனுடைய பிள்ளைகளோ பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஃபஅஸாபஹா இஸாருன் ஃபீஹி நாருன் ஃபஹ்தரகத். அந்த நேரத்தில் கடுமையான ஒரு புயல் காற்று வந்து வீசி அந்த தோட்டத்தை எரித்து அழித்து விட்டன. இப்படி யாராவது விரும்புவாங்களா? உங்களை யாராவது விரும்புவாங்க? நல்ல ஒரு தோட்டம், செழிப்பான தோட்டம், அது அவனுக்கும் பயன் தரவில்லை, அவனுடைய சந்ததிக்கும் பயன் தரவில்லை, அழிந்து நாசமாய் போய்விட்டது என்ற இந்த விஷயத்தை யாராவது உங்களை விரும்புவாங்களான்னு கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல சேர்த்து பொருளாதாரத்தை வச்சு தனக்கும் அது பயன் கிடைக்கல, தன்னுடைய குடும்பத்துக்கும் பயன் கிடைக்கல, இப்படி அவன் அழித்து நாசமாக்கி போய் விடுகிறானே, இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால் நீங்கள் தர்மம் கொடுங்கள், அதுதான் உங்களுக்கு நாளை மறுமை நாளில் வந்து நிற்கும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதாரணத்தை சொல்லிட்டு சொல்றான். கதாலிக யுபையினுல்லாஹு லகுமுல் ஆயாத். அல்லாஹ் இவ்வாறே உங்களுக்கு பல அத்தாட்சிகளை சொல்லி விளக்குகிறான். ஏன்? லஅல்லகும் ததஃபக்கரூன், நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப எல்லாமே அல்லாஹ் உதாரணங்களை சொல்லி சொல்லி கடைசியில் முடிக்கும் போது நீங்க சிந்திக்க வேண்டும், அதற்காகத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த உதாரணங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் அன்பிற்குரியவர்களே, இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யும் போது இஹ்லாஸ் இல்லைன்னு வைங்க, பேருக்காக புகழுக்காக இப்படி ஒருவன் சதக்கா செய்கிறான், ஜகாத்து கொடுக்கிறான், செலவு செய்கிறான் என்றால் அதுவும் பாழா போய்விடும், ஒன்றும் நன்மை தராது. அதுக்கு அல்லாஹ் உதாரணத்தை சொல்றான். சுப்ஹானல்லாஹ், எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு குர்ஆன்ல. வாழ்வதிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் பச்சை கிளிக்கு கற்றுத் தருவதை போல அல்லாஹ் பல உதாரணங்களை சொல்கிறான். பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஈமான் கொண்டவர்களே அழைக்கிறான், விசுவாசிகளே, உங்களுடைய தர்மங்களை பிறருக்கு சொல்லி காட்டி நோவினைப்படுத்தி நீங்க பாழாக்கி விடாதீர்கள். கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாசி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாதவன், மக்களுக்காக வேண்டி, மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த நயவஞ்சகன், அவனை போல ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். இவன் கொடுக்கிறானே, இந்த நயவஞ்சகன் கொடுக்கிறானே, பிறருக்கு காண்பிப்பதற்காக கொடுக்கிறானே, பிறருக்கு தொல்லை கொடுப்பதற்காக கொடுக்கிறானே, அப்படிப்பட்டவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அவனுடைய உதாரணம் என்னவென்றால் கமசலி சஃப்வான், ஒரு வழுக்கு பாறை, அந்த உதாரணத்தை போல. அலைஹி துராபுன்,
அதன் மீது சில மண்ணு, கொஞ்சம் மண்ணு படிந்து இருக்கிறது. ஃபஅஸாபஹு வாபில், மழை பொழிகிறது. ஃபதரகஹு சல்தா, ஒன்றுமே இல்லாமல் துடைத்து விடுகிறது. அப்போ இவன் நயவஞ்சகன் செய்யக்கூடிய தர்மம், பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய தர்மம் இருக்குது அல்லவா, அது பாறையில கொஞ்சம் மண்ணு ஒட்டி கொண்டிருக்கிறதே, மழை வந்தால் அது துடைத்து எறிகிறது. இதுதான் அவன் செய்த தர்மம். எனவே ஈமான் கொண்டவர்களே, நீங்க இந்த மாதிரி உங்களுடைய தர்மங்களை அழித்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கேயும் சொல்றான். அப்போ இந்த உதாரணம் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை என்றால், நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதாக இருந்தால், ஜகாத்து கொடுப்பதாக இருந்தால், யாருக்காகவும் நாம் கொடுக்க கூடாது, யாரு நம்மை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் கூடாது. அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது பாழாய் போய்விடும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இதற்கு சரியான எடுத்துக்காட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சின்ன சம்பவம். என்ன சம்பவம்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இந்த இட்டுக்கட்ட சம்பவம் இருக்கிறது அல்லவா, அவதூறு கூறப்பட்ட சம்பவம். இந்த அவதூறு கூறக்கூடிய மனிதர்களில் ஒருவர் யார்? மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இல்லையா? இந்த மிஸ்தஹ் யார் என்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவினர்களில் ஒருவர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மிஸ்தஹுக்கு பலவிதமான உதவிகளை, தர்மங்களை நிறைவாக கொடுத்து வந்திருந்தார்கள். எதுவரையிலும் தன் மகள் மீது இவன் இட்டுக்கிட்ட போதிலும் அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. தன் மகளை இப்படி பேசிட்டானே என்பதற்காக அவர்கள் விடவில்லை, அவர்கள் அதை நிறுத்தவில்லை, தொடர்ச்சியாக கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிரபராதி என்று வசனத்தை இறக்கினானோ அதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் அபதன் மா கால லி ஆயிஷா. ஆயிஷா என் மகளுக்கு இப்படி சொன்னதற்கு பின்னால் ஒரு காலமும் அல்லாஹ்வின் மீது நான் எந்த உதவி செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா போய் வெள்ள இடத்துல போய் சொல்லல, அதை போய் மக்கள்கிட்ட போய் பரப்பல, நான் இவ்வளவு தந்தனடா அப்படின்னு கேட்கல. உங்கள்கிட்ட இருக்கிற இஹ்லாஸை பாருங்க. இதை சொல்லி முடிக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறார். செல்வந்தர்கள், தயால தன்மையுடையவர்கள் இவ்வாறு சத்தியம் செய்ய வேண்டாம், உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, முஹாஜிரின்களுக்கு அவர்கள் அள்ளி கொடுக்கட்டும், அவர்களை மன்னிக்கட்டும், அவர்கள் கண்டு கொள்ளாமல் விடட்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் அந்த வசனத்தை எப்போ இறக்குனானோ சுப்ஹானல்லாஹ், உடனே சொல்றாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, வல்லாஹி இன்னி லஉஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லி. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் விரும்புகிறேன். திரும்ப சொல்றாங்க, நான் இனிமேல் மிஸ்தஹுக்கு எந்த குறையும் செய்ய மாட்டேன், முன்னால் எப்படி கொடுத்து வந்தேனோ அதுபோல நான் தொடருவேன். சுப்ஹானல்லாஹ், இதாங்க இஹ்லாஸ், இதுதான் இஹ்லாஸ். ஒரு செகண்டில் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியவுடன் தன் மகளுக்கு பகிரங்கமாக அவதூறு கூறினாலும் அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்ததால் நான் திரும்பவும் அவனுக்கு உதவுவேன், திரும்பவும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இஹ்லாஸ் தான் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற வேண்டும். இதுதான் அன்பிற்குரியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணங்களின் மூலமாக விளக்குகிறான். எனவே இது போன்ற எத்தனையோ உதாரணங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைவாக நிறைந்திருக்கின்றன. இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், எவ்வளவுதான் நாம் படித்தாலும் மார்க்க விஷயத்தை அறிந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தவில்லை என்றால் அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணம் சொல்கிறான். மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த ஸும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத்தை சுமந்து நன்கு படித்து அதன்படி அவர்கள் செயல்படுத்தவில்லையே, இவர்கள் கழுதைகள் எப்படி பொழுதுகளை சுமக்குமோ அது போன்ற இவர் கழுதைகள் தான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ எவ்வளவுதான் நம்ம மார்க்கத்தை படித்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படவில்லை என்றால் அந்த கழுதைகளை போலத்தான் நாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையும் கூட என்ன செய்கிறான்,
உதாரணமாக சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய உதாரணங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த உதாரணங்கள் அனைத்திலும் படிப்பினைகள் இருக்கின்றன, சிந்திக்கக்கூடிய காரியங்கள் நிறைவாக இருக்கின்றன. ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து படித்து நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் நிறைவாக தந்தல் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.